ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா மசாலா ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான் வெரைட்டிஸோடவும் புலாவ் வெரைட்டிஸோடவும் வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டியான பன்னீர் டிக்கா மசாலாவை ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு நான் அடிக்ட்டுன்னே சொல்லலாம். இப்போ இந்த டேஸ்டியான பன்னீர் டிக்கா மசாலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். மிக்சிங் பவுலில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலான சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மசாலா பொடி எல்லாம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கப் ஆனியனை இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தக்காளி பழம் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கிறேங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மசாலா கோட் ஆகுற மாதிரி ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாங்க. இப்போ நம்ம கிச்சனுக்கு ரீசெண்டாக வாங்கின கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா 3.2 லிட்டர் நல்லா கனமான வெயிட்டில் இருக்குங்க. எல்லாமே ப்ரீ சீசன் பண்ணி தான் வந்திருக்கு. எல்லாமே நான் இண்டஸ் வேலியிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரைங் பேன் 1.6 லிட்டர் 25.7 சென்டிமீட்டரில் தோசை தவா வாங்கியிருக்கேன். ஒரு 10 இன்ச் அளவு வரும். நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி, குக் பண்ணுறதுமே ஈஸி தான். கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸில் சமைக்கிறனால நம்ம ஃபுட்லேயுமே அயன் நம்மளுக்கு கிடைக்கும். இவங்க கிட்ட வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% டாக்ஸின் ஃப்ரீ, நேச்சுரலி நான்ஸ்டிக்குங்க. நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நம்மளோட கோடை யூஸ் பண்ணி வாங்குற ஒவ்வொரு பொருளுக்குமே 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்குவோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பன்னீரை நல்லா வறுத்துட்டேன். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும்போது வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்த பன்னீரை தனியாக இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய் சேர்த்தும் போது நம்மளுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்குங்க. 1/4 கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதோடவே 2 தக்காளி பழம் அரைச்சி சேர்த்துக்கலாங்க. தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கி விட்டுக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருள வதக்கிக்கணுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருந்தேன். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல நம்ம விட்டுக்கலாம். நல்லா திக்கான கிரேவியா நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன். நல்ல டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா மசாலா சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்மளுக்கு சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆகி கிடைக்கும். கடைசியா கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான். இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரிச்சாகவும் இருக்கும். இந்த பன்னீர் டிக்கா மசாலாவை இதே மாதிரி இதே மெத்தடில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு
எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.